Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilman nafi'a wa 'amalan mutaqabbalan wa rizqan tayyiba. Alhamdulillah. நம்ம சர்ஃப் நஹு லுகா இதை அடிப்படையாக கொண்ட அரபு இலக்கணத்தில் சர்ஃப் அப்படின்ற சப்ஜெக்டை நோக்கி நம்ம அதை பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ நஹு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம சர்ஃப் ஆரம்பிச்சிருக்கோம். சர்ஃபை ஒரு கோர்வையாக முடிக்கணும்னு தொடர்ந்து சர்ஃப் லெசனுக்கான இல்மு சர்ஃபுக்கான பாடங்களை தான் நம்ம வீடியோஸாக பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் நம்ம முலாரி போயாச்சு இல்லையா? மாலி முடிச்சாச்சு, முலாரி போயாச்சு. முலாரியில் நம்ம முஸ்பத், மன்ஃபி, மஜ்ஹூல் முஸ்பத், மஜ்ஹூல் மன்ஃபி எல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸையும் ஃப்யூச்சர் டென்ஸையும் நம்ம எப்படி முலாரிலேருந்து எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு வினைச்சொல்ல உறுதியாக ஸ்ட்ராங்காக சொல்கிறதுக்கு சில வார்த்தைகள், சில எழுத்துக்கள், ஹர்ஃபுகள் முன்னால் சேரும். அதற்கு முலாரியில் ஒரு சேஞ்சஸ், ஹரக்கத் சேஞ்சஸ் ஏற்படும். அப்படிங்கிறத லம்மு லன்னு, அது ஒரு முலாரியான ஃபியலுக்கு முன்னாடி லம்மு ஜஸ்மு செய்யும், லன் ஃபதஹு அதாவது நசபு செய்யும். அப்படிங்கிறதையும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மன்ஃபியை உறுதிப்படுத்துறதுக்குன்னு பார்த்தோம், அப்படிதானே? அதாவது லம் எல்ரிப் அப்படின்னா மாலி மன்ஃபியை உறுதிப்படுத்துச்சு அப்படின்றத பார்த்தோம். அதாவது நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்கவில்லை, லம் என்சுர் நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்யவில்லை அப்படின்னு மாலியான ஒரு மன்ஃபியை உறுதிப்படுத்ததை பார்த்தோம். லை எல்ரிப லை என்சுர நிச்சயமாக அவன் ஒரு ஆண் அடிக்க மாட்டான், நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான் அப்படின்னு முலாரியை உறுதிப்படுத்துறதுக்கு லன்னை வச்சு பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், இங்கே மன்ஃபியை தானே உறுதிப்படுத்துறதுக்கு நிச்சயமாகன்னு போட்டு வருது, அப்போ முஸ்பத்தை உறுதிப்படுத்துறதுக்கு எதுவும் இல்லையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் இல்லையா? அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோ நமக்கு. ஆமாம், முலாரியுல அதில் உள்ள முஸ்பத்தை உறுதிப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதற்கான ஹெட்டிங் நம்ம முலாரிலேருந்து தான் எடுக்க போகிறோம். இதுவரை நம்ம என்னென்ன ஹெட்டிங் பார்த்துட்டோம்? அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஅரூஃப் மன்ஃபி, அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் முஸ்பத், அல்ஃபியலுல் முலாரி மஜ்ஹூல் மன்ஃபி. இதில் லேமு ஹால்க்கு லேமோ, முஸ்தக்பிலுக்கு சீன் சௌஃபவும் அதுக்கு தனி ஹெட்டிங்காக, அதுக்கு கீழேயே சைடு ஹெட்டிங்காக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஹெட்டிங்காக ஜாசிமுல் ஃபியலுல் முலாரி அப்படின்னும் அதுக்கு ஹெட்டிங் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் போன வீடியோவை நீங்கள் கூர்ந்து கவனிக்கும் போது தெரிஞ்சுக்கலாம். ஜாசிமுல் ஃபியலுல் முலாரி, முலாரியான ஃபியலுக்கு ஜெஸ்மு செய்யக்கூடியது, அதாவது சுக்குன் வைக்கக்கூடியது, லம்முக்கு ஹெட்டிங் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். அடுத்தது நவாசிபுல் ஃபியலுல் முலாரி, முலாரியான ஃபியலுக்கு நசபு செய்யக்கூடியது, அதாவது ஃபதஹ் வரும் அப்படிங்கிறதுக்கு லன்னை தலைமை ஹெட்டிங்காக போட்டுட்டு நீங்கள் லன்னை வச்சு எழுதிக்கோங்க. அதில் உள்ள மஜ்ஹூல் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காமிச்சேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இப்போ உள்ள ஹெட்டிங் என்ன தெரியுமா? 6 ஹெட்டிங் முடிஞ்சிருச்சு. அப்போ லாசிம் 5வது ஹெட்டிங், நவாசிப் 6வது ஹெட்டிங், இப்போ 7வது ஹெட்டிங். 7வது ஹெட்டிங்கோடைய நேம், அந்த ஹெட்டிங் நேம் சொல்கிறேன். அந்நூனு சகீலா வல் ஹஃபீஃபா லித்தாகீதுல் முஸ்பத். ஓகேங்களா? லித்தாகீதுல் முஸ்பத், அதாவது சகிலாவுடைய நூன், ஹஃபீஃபாவுடைய நூன், கனமான நூன், இலகுவான நூன் முஸ்பத்தை உறுதிப்படுத்துவதற்காக சேர்க்க வேண்டியது. அதுதான் இது ஹெட்டிங். ஓகேங்களா? அதுக்கு கீழே தான் இப்போ நம்ம முலாரியான ஃபியல்ல அடுத்த வெர்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? எப்படி? ஒரு முலாரியான ஃபியல்ல சகிலா நூன், ஹஃபீஃபா நூனை சேர்க்கணும். அது என்ன சகிலா நூன், ஹஃபீஃபா நூன்? கனமான நூன், லேசான நூன். அது என்ன கனமான நூன், இலகுவான நூன், லேசான நூன் அப்படின்னா என்ன பார்க்கலாமா? ஒரு முலாரியான ஃபியலை எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே எடுக்கிறது நசரை தானே.
ஸோ என்சுரு எடுத்துட்டோமா? என்சுருவை எடுத்துக்கோங்க. இந்த என்சுருக்கு லாஸ்ட் கடைசியில் ஒரு கனமான நூன் அப்படிங்கிறது ஷத்து செய்யப்பட்டு ஃபத்தகு போட்ட ஒரு நூன். ஷத்தா ஃபத்தஹா, ஓகேங்களா? போட்ட ஒரு நூனை அதனுடைய கடைசியில் சேர்ப்பது தான் நூனு சகீலா. இந்த நூனு சகீலாவை சேர்க்கும்போது இன்னொரு நிபந்தனை இருக்கு. என்னன்னா, முலாரியுடைய அடையாளமான யாத்தான முன்னாடி ஸ்டார்டிங்ல சேர்ப்போம்ல, அதுக்கும் முன்னாடி ஒரு ஃபத்தகு செய்யப்பட்ட லாம இணைச்சுதான் இந்த நூனு சகீலாவை கடைசியில இணைக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு நூனு சகீலாவை ஒரு முலாரியான ஃபியல்ல சேர்க்கும் போது அதற்காக ஒரு ஃபத்தகு செய்யப்பட்ட லாமை முன்பு இணைக்க வேண்டும். ஸோ இந்த நூனுக்கு ஷத்து செய்யப்பட்டு ஃபத்தகு செய்யப்பட்டிருக்கும். அதற்கான முன்னாடி சேர்க்கப்பட்ட லாமுக்கும் ஃபத்தகு செய்யப்பட்டிருக்கும். ஸோ என்சுரு அப்படின்னு நம்ம மாற்றும் போது அந்த ஃபத்தகு செய்யப்பட்ட ஷத்து செய்யப்பட்ட நூனை கடைசியில் சேர்த்துருக்கோம்ல, அதை சேர்த்ததுக்காக அதற்கு முன்னால் உள்ள எழுத்து ஹரக்கத்தை சேஞ்ச் பண்ணும். எப்படி அப்படின்னா, இந்த நூனுக்கு தோதுவாக முன்னால இருக்கக்கூடிய ரால ஒரு தொம்மா இருக்கு இல்லையா, அந்த லொம்மாவுக்கு ஃபத்ஹா கொடுத்துடணும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, லாம் ஒன்று சேர்த்துருக்கோம், அந்த லாமுக்கு ஃபத்ஹா கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்சுரு அப்படின்னு இருக்கக்கூடியதுல அந்த என்சுருல என்சு வரைக்கும் எந்த ஹரக்கத் சேஞ்சஸும் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த ரூ இருக்கு இல்லையா, அந்த ராக்கு உள்ள தொம்மாவை ஃபத்தஹா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷத்து ஃபத்தஹு செய்யப்பட்ட நூனை இணைச்சிருங்க. ஸோ என்சுரு இஸ் கன்வெர்ட் இன்டு ல என்சுரன்ன. இதுதான் சகீலாவுடைய நூன், கனமான நூன். ஹஃபீஃபாவுடைய நூனை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஸோ சகீலாவுடைய நூன் தான் நம்ம மாரூஃபை தான் உறுதிப்படுத்துகிறோம். ஸோ இது எல்லாமே மாரூஃப்க்கு கீழே வர்றது தான். ஓகேவா? ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், சகீலாவுடைய நூனை அட் த எண்ட் ஆஃப் த முதாரியில் சேர்த்துட்டோம். அதுக்காக ஒரு லேமை முன்னாடி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த முதாரி சேர்த்துட்டோம். சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, என்சுரு இல்லை என்சுரன்ன கிடைச்சிருச்சு. என்ன பொருள், என்ன மீனிங்? இப்படி நம்ம சேர்க்கும்போது நமக்கு சிங்கிள் மீனிங் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சிங்கிள் மீனிங் ப்ரெசன்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, ஃபியூச்சர் டென்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி சகீலா நூனை நம் இணைப்பதின் மூலம் டோட்டல் முதாரியும் ஒன்லி அஸ் அ முஸ்தக்பிலா தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கும். அது ஒரு முஸ்தக்பிலா, அதாவது எதிர்கால வினையை மட்டும் பிரதிபலிக்க கூடியதாக மாறிவிடும். நீங்க நோட்ஸ் எழுதிக்கலாம் தாராளமாக. இந்த சகீலா நூனை இணைப்பதின் மூலம் முலாரியான வினை சொல்லின் அர்த்தம் தன்னை எதிர்காலத்தின் வினையாக மட்டுமே தன்னை பிரதிபலிக்கும் அப்படின்னு நீங்க எழுதிக்கோங்க. ரைட்டா? ஸோ என்ன மீனிங் பாருங்க, ல என்சுரன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்வான். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்வான். ஸோ நிச்சயமாக தாக்கீது நமக்கு உறுதிப்பாடு, ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு ஷியோர்லி அப்படின்ற வேர்டை இங்கிலீஷில் போடுறது. ஸோ நமக்கு உறுதிப்பாடான நிச்சயமாக கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கிடைச்சிருச்சு, உதவி செய்வான் அப்படின்ற ஃபியூச்சரை மட்டும் இண்டிகேட் பண்ணுற மீனிங்கும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதனுடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், ல எஃப் உ லன்ன. ஸோ ல என்சுரன்ன அதோடைய ஃபார்முலா எப்படி இருக்கும், ல எஃப் உ லன்ன. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை சர்ஃப் செஞ்சுருவோம். ல எஃப் உ லன்ன, நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான், இதுதான் அதனுடைய அர்த்தம். ல எஃப் உ லன்ன, ல எஃப் உலானி, ல எஃப் உ லுன்ன டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்றத ஒவ்வொன்றையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ல எஃப் உ லன்ன போட்டுட்டோமா. செகண்டுக்கு எப்படின்னா ல எஃப் உ லானி, அந்த ஷத்து செய்யப்பட்ட நூன் கெசர் பட்டுரும். நூனுக்கு கெசர் போட்டுருங்க, ஷத்து அப்படியே இருக்கணும்.
ஸோ அழுத்தமா எஃப் உலானி அப்படின்னு கண்டிப்பாக எப்படி இருமையில வந்து அந்த நூன் சேர்க்கப்படும். இருமையான நூன் இருக்கு. ஏற்கனவே சக்கிலாவுடைய நூன் எஃப் உல்லன்ன தான். பழைய நம்மளுடைய இருமைக்கான நூன் இங்க வராது. ஏன்னா நம்ம சக்கிலாவுடைய நூனை இணைச்சதுனால ஏற்கனவே இருமைக்குள்ள நூன் இருக்கும் இல்லையா, அதாவது எஃப் உலானி அப்படின்னு ஜென்ரலா சொல்லக்கூடிய எஃப் உலானி அப்படின்னு இருக்கக்கூடிய நூன் இருக்கு இல்லையா, அந்த நூன் இங்க வராது. அந்த இருமைக்குரிய நூனை எடுத்துட்டு நம்ம சக்கிலா நூனை இணைக்கிறோம். ஸோ எஃப் உலானி, அதனால ஷத்து செய்யப்பட்டு ஒரு கசர் போட்டு அந்த நூன் ஆக்கிடணும். அதே சக்கிலா நூன் தான், ஆனா இருமைக்கு கசர் வந்துடும். ஸோ ஒவ்வொன்றையும் தனித்தனியா நீங்க பார்த்துட்டு தான் சர்வ் செய்ய முடியும். அதனால ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருமை, பன்மை, முத்தக்கல்லி, முஹாத்தபு எல்லா ஃபார்மட்டையும், அதாவது எல்லா வசனங்களையும் 14ஐயும் நம்ம தனித்தனியா பார்த்துட்டு தான் நம்ம சர்வ் செய்ய போறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்சுரு நசரை வச்சு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி 14 டேர்ம்லையும் எப்படி வரும்னு பார்த்துட்டு லாஸ்ட்டாக சர்வ் செஞ்சு காட்டுறேன். லாஸ்ட்டாக அதனுடைய மீனிங்கையும் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க எஃப் உலன்ன. செகண்ட் பாருங்க எஃப் உலானி. ஏன்னா அது இருமைக்கு நம்ம சாதாரணமாக சொல்லும் போது எஃப் உலானி தான். அந்த நூன் போக்கிடும். லேவை சேர்த்து இங்கே சக்கிலா நூனா அதை ஆக்கிட்டு எஃப் உலானி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது என்ன தெரியுமா, நமக்கு ஜென்ரலாக எப்படின்னா இருக்கும், எஃப் உலூன்னு இருக்கும் இல்லையா. சாதாரணமாக முலாரி எப்படி இருக்கும், எஃப் உலூன்னு இருந்திருக்கும். அப்போது நம்ம இதை சக்கிலா நூனா ஆக்கும்போது என்ன தெரியுமா செய்யணும், அந்த வாவையும் போக்கிடுங்க, அந்த நூனையும் போக்கிடுங்க. லேவை முன்னாடி சேர்த்துருங்க, சக்கிலா நூனு ஷத்து செய்யப்பட்டு ஃபத்தக செய்யப்பட்ட நூனை சேர்த்துடுங்க. சேர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் உலன்ன. இந்த லாமுக்கு என்ன செஞ்சிருங்க, ஃபத்தகா கொடுத்துருங்க. ஆமாம், அல்தோ நம்ம என்ன செஞ்சோம், நசர போது என்ன செஞ்சோம், என்சு ரன்னன்னு அந்த களிமத்துல் லேமான ராக்கு ஃபத்தகு கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதனால் இங்கே லேமுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபத்தகு வந்துடும். ஆனால் வந்து வெறும் முதாரியாக இருக்கும்போது தம்மா இருந்திருக்கும், எஃப் உலூன்னு இருந்திருக்கும். எஃப் உலானிக்கு மாறி இருக்கும், எஃப் உலூனுக்கும் லம்மா இருந்திருக்கும். ஸோ எல்லா லாமுக்குமே நம்ம என்னவாக்கிட்டோம், இப்போ ஃபத்தகாவாக்கிட்டோம். ஸோ 3 பேட்டர்னும் பாருங்க, எஃப் உலன்ன, எஃப் உலானி அழுத்தணும், எஃப் உல்லுன்ன வாவும் போயிடுச்சு, அந்த நூனும் போயிடுச்சு, இந்த ஷது செய்யப்பட்ட நூனு வந்துருச்சு. ஸோ எஃப் உல்லுன்ன, ரைட்டா, வாவு இல்லை எதுவும் இல்லை, லூவும் இந்த ஷது செய்யப்பட்ட நூனும் லுன்ன அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ எஃப் உலன்ன, எஃப் உலானி, எஃப் உல்லுன்ன, ரைட். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம தஃப் உலு, அதே இந்த எஃப் உலுவில் என்ன பேட்டர்ன் செஞ்சோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. தஃப் உலன்ன கிடைச்சிரும், தஃப் உலன்ன. அதே போல் எஃப் உலானி போலயே இங்கே தாவை போட்டுட்டிங்கன்னா தஃப் உலானி. ஸோ எஃப் உலானி மாதிரி தஃப் உலானி அமைஞ்சிரும், எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் 6வது பேட்டர்னான ஜம்மு முன்னஸை பாருங்க, லேவை சேர்த்துருங்க. நம்ம பழையது எப்படி இருந்துச்சு, பழைய முலாரிய சாதாரண முலாரிய சொல்லி பாருங்க, எஃப் உலு எஃப் உலானி எஃப் உலூன, தஃப் உலு தஃப் உலானி எஃப் உல்ன, எஃப் உல்ன அப்படிதான் இருந்திருக்கும். இந்த டோட்டலா எஃப் உல்னவை என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா, எஃப் உல்ன அதை வந்து ஒரு ஃபத்தக செய்யப்பட்ட லாமை இணைச்சிருங்க. எஃப் உல்ன அப்படின்னு இருக்கா, கடைசியில் இதில் எஃப் உல் வரைக்கும் வச்சிருங்க. அந்த நூன்ல ஒரு அலீஃபை சேருங்க. எஃப் உல்ன அப்படின்னு இருக்குல்ல, அந்த நூனில் அந்த நூனை எடுக்காம ஒரு அலீஃபை சேர்த்துருங்க. எஃப் உல்னா அப்படின்னு கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் சக்கீலா நூனை சேருங்க. அந்த சக்கீலா நூனுக்கு கசரு கொடுங்க. இந்த இடத்துல இருமைக்கு எப்படி கசர் கொடுத்தீங்களோ ஷத்து போட்டுருங்க, அந்த சக்கீலா நூனுக்கு ஷத்து போட்டுடணும். ஷத்தை போட்டுட்டு ஃபத்தக கொடுக்காம இந்த இடத்துல ஜம்மு முன்னஸ் பெண்பால் பன்மைக்கு கசரு கொடுத்துடணும்.
ஆனால் ஆண்பால் பன்மைக்கு நம்ம ஃபத்தகு தான் கொடுத்தோம். ஆனால் பெண்பால் பன்மைக்கு கசர் கொடுத்துடணும். இருமைக்கு எப்படி கசர் கொடுக்குறோமோ அதுபோல் பெண்பால் பன்மைக்கும் ஷது செய்யப்பட்ட சக்கீலாவுடைய நூனுக்கு கசர் கொடுத்துடணும். அதிலே ஏற்கனவே ஒரு ஃபத்தகு செய்யப்பட்ட நூன் இருந்திருக்கும். அந்த நூனை ஸ்கிப் பண்ண வேண்டாம். அதோட ஒரு அலீஃபை சேர்த்து சக்கீலா நூனை கெசரா போட்டு ஷத்து போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கிடைச்சிரும் தெரியுமா? எஃப் உல்ன அப்படின்னு முலாரி இருந்திருக்கும். அதில் வந்து சக்கீலா நூன் இணைவதன் மூலம் ல எஃப் உல் நான்னி அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ பாருங்க, ல எஃப் உல் நான்னி. நீங்களே சொல்லி பாருங்க, ல எஃப் உல் நான்னி. ரைட். இப்போ இந்த ஆரையும் நான் சர்ஃப் செஞ்சு காட்டுறேன். ல எஃப் உலன்ன, ல எஃப் உலான்னி, ல எஃப் உல்லுன்ன, ல தஃப் உலன்ன, ல தஃப் உலான்னி, ல எஃப் உல் நான்னி, ல எஃப் உல் நான்னி. ரைட்டா? என்ன மீனிங்னு பார்த்துடலாமா? ஓகே. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான். நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள் செய்வார்கள். நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள். நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்வாள். நிச்சயமாக அவர்கள் 2 பெண்கள் செய்வார்கள். நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள். இதுதான் இந்த 6க்கான மீனிங். அடுத்த 6 பார்த்துட்டு அதுக்குள்ள மீனிங்கை பார்த்துடலாம். ஓகே. அடுத்தது என்னது? நீ ஒரு ஆண். அந்த அதோடைய பிளேஸ்ல பாருங்க, நமக்கு தஃப் உலு இருந்திருக்கும் தானே. அந்த தஃப் உலு மாதிரியே ல தஃப் உல் அன்ன அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் தான். நம்ம செகண்ட் 4வது பேட்டர்ன் இருக்கு இல்லையா, நிச்சயமாக அவள் ஒரு பெண், அதை வந்து தூக்கி போட்டு நிச்சயமாக நீ ஒரு ஆணுக்கு அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் தான். அது ஏற்கனவே உங்களுக்கு எல்லா ஃபார்ம்லையும் தெரிஞ்ச விஷயம்தான். ல தஃப் உ லன்ன அங்கே இருக்குது இல்லையா, அதே ல தஃப் உ லன்னவை தூக்கி இங்கே எழுதிருங்க. ஸோ ல எஃப் உலன்ன, ல எஃப் உலானி, ல எஃப் உலுன்ன, ல தஃப் உலன்ன, ல தஃப் உலானி, ல எஃப் உல் நான்னி, ல தஃப் உல் அன்ன. அதே இருமையையும் திரும்ப கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. ல தஃப் உ லான்னி, ல தஃப் உ லான்னி. ஓகேயா? ஆனால் அடுத்தது முன்னிலை பாருங்க, அதாவது ஆண்பால் முன்னிலை பன்மையில் பாருங்க, 3வது ஃபார்ம் பாருங்களேன். ல எஃப் உல் லுன்ன அப்படின்னு இருக்கா, அதே அப்படியே ல தஃப் உல் லுன்னன்னு ஆக்கிடுங்க. ல எஃப் உல் லுன்னனா அவன் ஒரு ஆண், ல தஃப் உல் லுன்ன அப்படின்னா நீ ஒரு ஆண். அவ்வளோதான். ஸோ அந்த ல எஃப் உல் லுன்னவை வந்து தாவை மாற்றி ல தஃப் உல் லுன்ன மட்டும் நமக்கு கிடைச்சிடுச்சு. ஓகேவா? ஸோ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 ஃபார்ம் கிடைச்சிருச்சு. ஸோ ல தஃப் உல் அன்ன, ல தஃப் உலானி, ல தஃப் உல் லுன்ன அதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அதாவது நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்வாய், நிச்சயமாக நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள் கிடைச்சிருச்சு. வாங்க 9ஐ சர்வ் செய்யலாம். ல எஃப் உலன்ன, ல எஃப் உலானி, ல எஃப் உல்லுன்ன, ல தஃப் உலன்ன, ல தஃப் உலானி, ல எஃப் உல் நான்னி, ல தஃப் உலன்ன, ல தஃப் உலானி, ல தஃப் உல்லுன்ன. இப்போ என்ன பண்ண போகிறோம்? நமக்கு சாதாரண முலாரி எடுத்துக்கோங்க. என்னவா இருந்துச்சு? ஃபஅல எஃப் ஒலு தஃப் தஃப் ஒலீன அப்படின்னு இருக்கும். நம்மளுடைய ஜென்ரலான முலாரி எப்படி இருக்கும்? தஃப் ஒலீன அப்படின்னு இருந்துச்சா? இந்த தஃப் ஒலீனல ஒரு ஃபத்தகு செய்யப்பட்ட லாமை இணைச்சிருங்க. அந்த தஃப் உ அதெல்லாம் அப்படியே இருக்கும். அந்த லீனல உள்ள நடுவில் உள்ள யாவை அப்படியே கட் பண்ணிடுங்க. லினன் ஆயிருக்கும். இந்த நூனை வந்து ஷது செய்யப்பட்ட இந்த நூனை மாற்றினாலும் சரி, இந்த நூனையும் கட் பண்ணிட்டு சக்கீலாவுடைய நூனை ஜாயின் பண்ணியிருக்கோன்றது தான் நமக்கு அங்கே இண்டிகேட் பண்ணுறது. ஸோ நூனு ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த நூனை அப்படியே ஷது செய்யப்பட்ட நூனை அப்படியே போட்டுருங்க. அவ்வளோதான். ஐ மீன் வந்து தஃப் ஒலீன அப்படின்னு இருந்தது, ல தஃப் உ லின்ன அப்படின்னு ஆயிடுச்சு. யாவை கட் பண்ணிட்டோம். ஸோ லின்ன அப்படின்னு ஆக்கியிருக்கணும். இந்த யாவை கட் பண்ணிட்டு அந்த கசரை அப்படியே வச்சிடணும். லாமில் இருக்க கசரை அப்படியே வச்சிருங்க. ஸோ ல தஃப் உ லின்ன. ரைட்டா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ல தஃப் உ லின்ன. அதுக்கப்புறம் ல தஃப் உ லான்னி. அப்படியே 3 ஃபார்மும் ஒரே மாதிரி தான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பெண்பால் பன்மைக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கேன்? அதனுடைய முலாரியோட அசலை எடுக்குங்க. அங்கே நமக்கு என்ன கிடைச்சிருச்சு?
தஃப் உலு தஃப் உலானி தஃப் உலூன தஃப் ஒலீன தஃப் உலானி தஃப் உல்னன்னு இருக்கும் இல்லையா, நம்மளுடைய முலாரி தஃப் உல்னன்னு இருக்கும். அங்கே ஒரு ஃபதஹ் செய்யப்பட்ட லாம சேருங்க, தஃப் உல்ன அப்படிங்கிறத அப்படியே வைங்க. அந்த கடைசியில் நூனுக்கு அப்புறம் ஒரு அலிஃபை சேருங்க, அதுக்கப்புறம் சக்கிலா நூனை ஷது செய்யப்பட்டதை சேர்த்து அதுக்கு கசர் பண்ணிடுங்க. ஸோ ல தஃப் உல் நான்னி, ஓகேவா, ல தஃப் உல் நான்னி கிடைச்சிரும். நமக்கு 6வது பேட்டர்ன் பாருங்க, ல எஃப் உல் நான்னி. இங்கே நமக்கு 12வது பேட்டர்ன் ல தஃப் உல் நான்னி. ஸோ 6, 12 ஒரே மாதிரி இருக்கும், 3, 9 ஒரே மாதிரி இருக்கும். அது யாருக்கும் இங்கே தாருக்கும், அதான் வித்தியாசம். ஸோ நம்ம சர்ஃப் செஞ்சு பாருங்க. லயஃப் உலன்ன லயஃப் உலானி லயஃப் உல்லுன்ன லதஃப் உலன்ன லதஃப் உலானி லயஃப் உல் நான்னி லதஃப் உலன்ன லதஃப் உலானி லதஃப் உல்லுன்ன லதஃப் உலின்ன லதஃப் உலானி லதஃப் உல் நான்னி. அடுத்தது பாருங்க, அதே தான் எஃப் உலுல வந்து எப்படி செஞ்சோம், ல எஃப் உலன்ன மாதிரி ல அஃப் உலன்ன ல நஃப் நஃப் உலன்ன. அலிஃபு நூனு அங்கே இருக்கும் இல்லையா, தன்னிலையில் முத்தக்கல்லிம்ல ஒருமையும் பன்மையும் நான் நாங்கள். ஸோ அது வந்து ல அஃப் உலன்ன ல நஃப் உலன்ன. ஓகேவா, இப்போது டோட்டலாக நம்ம வந்து ல எஃப் உலுவை சர்ஃப் செஞ்சுட்டு அதனுடைய மீனிங்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்சுருல இந்த சக்கிலா நூனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஸோ லயஃப் உலன்ன லயஃப் உலானி லயஃப் உல்லுன்ன லதஃப் உலன்ன லதஃப் உலானி லயஃப் உல்னான்னி லதஃப் உலன்ன லதஃப் உலானி லதஃப் உல்லுன்ன லதஃப் உலின்ன லதஃப் உலானி லதஃப் உல்னான்னி லஅஃப் உலன்ன லனஃப் உலன்ன. நிச்சயமாக அவன் ஒரு ஆண் செய்வான், நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவள் ஒரு பெண் செய்வாள், நிச்சயமாக அவர்கள் 2 பெண்கள் செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் செய்வார்கள், நிச்சயமாக நீ ஒரு ஆண் செய்வாய், நிச்சயமாக நீங்கள் 2 ஆண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீ ஒரு பெண் செய்வாய், நிச்சயமாக நீங்கள் 2 பெண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் செய்வீர்கள், நிச்சயமாக நான் செய்வேன், நிச்சயமாக நாங்கள் செய்வோம். இதுதான் இதோட மீனிங். நம்ம என்ஸ்ருவோட நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, ஓகே. இது எல்லாமே எதை உறுதிப்படுத்துது, மாரூஃபை உறுதிப்படுத்துது. நமக்கு மன்ஃபிக்கு லம்முலன்னு பார்த்துட்டோம், மாரூஃபை உறுதிப்படுத்துது, மாரூஃப் முதாரியை உறுதிப்படுத்துது. மாரூஃப் முதாரி தான், இங்கே மாலி கிடையாது. ஏன்னா மாலிக்கு இங்கே வேலை இல்லை. ஆனால் லம்மு வந்து மாலியுடைய மீனிங்கை கொடுக்கும், லன்னு வந்து முலாரியுடைய மீனிங்கை கொடுக்கும் இங்கே மன்ஃபியில். ஆனால் இங்கே முஸ்பத்தில் ஒன்லி முலாரியை மட்டும்தான் உறுதிப்படுத்தும். ஏன் அப்போ மாலியை உறுதிப்படுத்தாதானா, டோட்டலாக இந்த சர்ஃபோடைய சட்டத்தில் உறுதிப்படுத்தாது. அதுக்கு நகுல வேறு ஒரு சட்டம் இருக்குது, அதன் மூலம் மாலியை உறுதிப்படுத்துறதுக்கு வேறு வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இங்கே நம்ம மாலியை உறுதிப்படுத்துறதுக்கு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. முலாரியை மட்டும், முலாரி மாரூஃபை முஸ்பத்தை உறுதிப்படுத்தும், முஸ்பத்தை உறுதிப்படுத்தும். ஓகேங்களா, மாரூஃபை உறுதிப்படுத்துறது இல்லை, இங்கே முஸ்பத்தை உறுதிப்படுத்தும். ரைட்டா, ஓகே. மாரூஃப் முஸ்பத் அப்படிங்கிறது மெயினாக முஸ்பத் தான். ஏன்னா மன்ஃபியை உறுதிப்படுத்துறதுக்கு தான் லம்முலன்னு, இங்கே முஸ்பத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் சக்கீலா நூன் அண்ட் ஹஃபிஃபா நூன்னு பார்க்குறோம். அதுவும் அது முலாரிக்கு மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுமே தவிர மாலிக்கு கிடையாதுங்கிறத நீங்கள் புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்போ அதை வந்து நம்ம என்சுருவில் வந்து அப்ளை பண்ணி பார்த்துடலாம். சக்கீலா நூனை ஃபுல்லாக என்சுருவில் அப்ளை பண்ணி பார்த்துடலாம். அந்நூனு சக்கீலா வல் ஹஃபீஃபா அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் என்சுருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி எஃப் உலுக்கு, அதாவது ல எஃப் உலன்ன எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் நூனு சக்கீலா ஃபில் மாரூஃப் முஸ்பத் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதில் ஹெட்டிங் போட்டுட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்மில் சர்ஃப் செஞ்சுட்டோம். இப்போது அதுக்கு கீழே நசர என்சுருவை வந்து சர்ஃப் செய்ய போகிறோம். ஸோ என்சுரு வந்து ல என்சு ரன்ன அப்படின்னு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ ல என்சு ரன்ன ல என்சு ரான்னி ல என்சு ருன்ன.
ஸோ லயஃப் உலன்ன லயன்சுரன்ன, லயஃப் உலானி ல என்சுராணி, லயஃப் உல்லுன்ன ல என்சுருன்ன. ரைட்டா? அதே போல ல தஃப் உலன்ன ல தன்சுரன்ன, ல தஃப் உலானி ல தன்சுராணி, ல எஃப் உல் நானி ல என்சுர் நானி. அப்படி வரும். ஆறாவது ல தஃப் உலன்ன ல தன்சுரன்ன, ல தஃப் உலானி ல தன்சுராணி, ல தஃப் உலுன்ன ல தன்சுருன்ன, ல தஃப் உலின்ன ல தன்சுரின்ன, ல தஃப் உலானி ல தன்சுராணி, ல தஃப் உல் நானி ல தன்சுர் நானி. ஓகேவா? ல அஃப் உலன்ன ல அன்சுரன்ன, ல நஃப் உலன்ன ல நன்சுரன்ன. நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு ஃபார்முலாவோட கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் நான் போட்டு சொல்லி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா இங்க சகிலானூன்ல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹரக்கத் சேஞ்சஸும் லெட்டர்ஸ் சேஞ்சஸும் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஹர்ஃபுகளும் நம்ம நிறைய வித்தியாசப்பட்டு இருக்கு, ஹரக்கத்துகளும் வித்தியாசப்பட்டு இருக்கு. ஸோ நமக்கு அதுக்கு தோதுவாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும், ஒவ்வொரு ஃபார்முலால அப்ளை பண்ணி அதனுடைய வேர்ப்ஸையும் நம்ம எழுதணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஃபார்முலாவையும் சொல்லி ல என்சுரன்னை சொன்னேன். இப்போ ல என்சுரன்னவை தனியாக நான் சர்வ் செஞ்சு அதனுடைய மீனிங் உங்களுக்கு கொடுத்துடுறேன். அது போல எழுதிக்கோங்க. ஓகேவா? ல என்சுரன்ன ல என்சுராணி ல என்சுருன்ன, ல தன்சுரன்ன ல தன்சுராணி ல என்சுர் நானி, ல தன்சுரன்ன ல தன்சுராணி ல தன்சுருன்ன, ல தன்சுரின்ன ல தன்சுராணி ல என்சுர் நானி, ல அன்சுரன்ன ல நன்சுரன்ன. ரைட்டா? ஓகே. மீனிங் என்ன? நிச்சயமாக அவன் ஒரு ஆண் உதவி செய்வான், நிச்சயமாக அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்வார்கள், நிச்சயமாக அவள் ஒரு பெண் உதவி செய்வாள், நிச்சயமாக அவர்கள் 2 பெண்கள் உதவி செய்வார்கள், நிச்சயமாக அவர்கள் பல பெண்கள் உதவி செய்வார்கள், நிச்சயமாக நீ ஒரு ஆண் உதவி செய்வாய், நிச்சயமாக நீங்கள் 2 ஆண்கள் உதவி செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்வீர்கள், நிச்சயமாக நீ ஒரு பெண் உதவி செய்வாய், நிச்சயமாக நீங்கள் 2 பெண்கள் உதவி செய்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் பல பெண்கள் உதவி செய்வீர்கள், நிச்சயமாக நான் உதவி செய்வேன், நிச்சயமாக நாங்கள் உதவி செய்வோம். ஓகேவா? உங்களுக்கு இந்த மஅரூஃப் முஸ்பத் சகிலானூன் லித்தாக்கீத் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பாருங்க. இது ஒரு பெரிய முலாரிலே இந்த சகிலானூன் ஒரு டீப்பா ரொம்ப பெரிய ஒரு சாப்டரா, அதாவது இந்த சாப்டருக்குள்ள நிறைய பிரிவு இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸா நம்ம அதை பார்ப்போம். ஏன்னா சகிலானூன்னு இருக்கு, மஅரூஃப் முஸ்பத்துல பார்க்கணும், அடுத்தது சகிலானூனே இருக்கும், அது மஜ்ஹூல் முஸ்பத்துல பார்க்கணும், அப்புறம் ஹஃபீஃபா நூனை எடுக்கணும், அதை மஅரூஃப் முஸ்பத்தில் வச்சு பார்க்கணும், அப்புறம் ஹஃபீஃபா நூனை எடுக்கணும், மஜ்ஹூல் முஸ்பத்தில் வச்சு பார்க்கணும். ஸோ ஒவ்வொன்றும் இதுக்கே 4 ஹெட்டிங் வந்துடும். அந்நூனு சகீலா ஒல் ஹஃபீஃபா லித்தாக்கீத் அப்படிங்கிறது மெயின் ஹெட்டிங். இதுக்கு கீழே இப்போ நான் டீச் பண்ணேன் இல்லையா இந்த லெசன், இது சகீலா நூன் ஃபில் முலாரி மஅரூஃப் முஸ்பத். மாரூஃபை விட்டுட்டு அந்த மாரூஃபை சேர்த்துக்கோங்க. ஸோ சகீலா நூன் ஃபில் முலாரி மஅரூஃப் முஸ்பத். ஓகேங்களா? லித்தாக்கீத் உறுதிப்படுத்துறதுக்கு இந்த ஹெட்டிங்கை தனியாக எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே நான் சொன்ன லயஃப் உல் அன்னவையும் ல என்சுரன்னவையும் எழுதிக்கோங்க. இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஹெட்டிங்க்கு நான் போட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த வீடியோவை இதோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வாஹித் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம், துவா ஓதிக்கலாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.